மானிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. அப்ப அந்த வகையில் இன்று மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த உரையாடல், அது மாத்திரமல்ல, இந்த உரையாடலில் கலந்து கொள்கின்ற பல்வேறு சிவில் அமைப்புகள், அதே நேரத்தில் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற புத்திஜீவிகள், இளைஞர்கள், யுவதிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு உண்மையிலேயே அக்கறையோடு இதை செவிமடுப்பதை எங்களால் காணக்கூடியதாக எல்லா மாவட்டங்களும். அப்ப அந்த வகையில் இந்த மன்னார் மாவட்டமும் அதற்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இன்று நிரூபித்துக் கொண்டது. ஏனென்றால் நான் இதற்கு முன்பு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மகாநாட்டில் கூட கலந்து கொண்டேன். அதற்கெல்லாம் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல நாங்கள் என்பதை இன்றைக்கு இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற சிவில் அமைப்புகளும் தலைவர்களும் அதே போன்று இளைஞர்கள், யுவதிகள் அனைவரும் வெளிக்காட்டியிருக்கின்றனர். அதனால் அதற்காக எனது முதல் நன்றியை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாட்டில் தூய்மையான அரசியல் தேவை. அது ஒன்றுதான் எங்க நாட்டில் இல்லை. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டில் தூய்மையான அரசியலை, அரசியல்வாதிகளை நாங்கள் கண்டுபிடிப்போமா? முன்பு எனக்கு முன்பு பேசிய தற்போது எம்பி குறிப்பிட்டது போன்று செல்வத்தை பற்றி கூட தேவையில்லை. ஆனால் இந்த நாட்டில் 45 வருடங்களுக்கு மேலாக எம்பியாக, அமைச்சராக, பிரதமராக இருந்த நபர்களும் இருக்கின்றார். அந்த நபர்களுடைய தூய்மையான அரசியல் இருக்கின்றதா? அப்ப இந்த நாட்டில் தூய்மை, அதாவது ஓரளவேனும் தூய்மையான அரசியல் இருக்கின்ற போது கூட நிச்சயமாக எங்கள் எல்லோருக்கும் தெரியும், 1978ஆம் ஆண்டு இந்த நாட்டில் அரசியல் கலாச்சாரம் சாக்கடையாக மாற்றப்பட்டது. அப்ப அந்த சாக்கடையாக மாற்றுவதற்கான காரணம் என்ன? வேறில்ல, அதிகாரம். அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாட்டில் அரசியலை சீர்குலைத்திருக்கிறார். அப்ப அந்த அரசியல் சீர்குலைப்பின் விளைவாக இன்றைக்கு தூய்மையான அசுத்தமான அரசியல் ஒன்று எமது நாட்டில் இல்லை. அப்ப இந்த அசுத்தமான ஒரு அரசியல் நிலவுகின்ற போது ஒரு சில ஒரு மேலும் குற்றம் சொல்லுகின்ற ஒரு பழக்கம் இருக்கு. நான் இதெல்லாம் என்ன காரணம் இல்லை, வேறு யாருமல்ல, மக்கள் தானே வாக்களிக்கின்றார்கள், மக்கள் வாக்களித்ததன் காரணமாகத்தானே இவ்வாறான அரசியல்வாதிகள் உருவாகுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது அல்லது குறைகளை கூறுகின்றது இருக்கு. ஆனால் நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்னொரு கதவு சொல்லுவாங்க, அரசன் இவரையும் குடிகள் கோவை. அரசன் அல்லது நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தூய்மையான இருக்கின்ற போது பேசிய ஒரு சில உதாரணங்களை குறிப்பிட்டார்கள், சில நபர்கள். அரசியல்வாதிகள் முன்னுதாரண புருஷர்களாக இருக்கின்ற போது அவர்கள் திருடவில்லை என்றால், நேர்மையான அரசியலை தான் செய்வார்கள் என்றால், லஞ்ச ஊழல் மோசடியை தடுத்து நிறுத்துவார்கள் என்றால், நிச்சயமாக அந்த வழியை கடைபிடிப்பதற்கு மக்கள் தயார். ஆனா நமக்கு எல்லோருக்குமே தெரியும், நாட்டின் அரசியல்வாதிகள் ஒரு மரசல கூடம் ஒன்றை கட்டினால் அதையும் கூட அள்ளி சாப்பிடுகின்றவர்களாகத்தான் நமது நாட்டு அரசியல்வாதிகள். அது எங்களுடைய அனுபவம், மக்களுடைய அனுபவம். அப்ப இந்த அனுபவங்களின் ஊடாக எங்களுக்கு தெரிகின்ற ஒன்றுதான், அசுத்தமான அரசியலையே நாங்கள் கடந்த 76 வருடங்களாக பின்பற்றி வருகிறோம். அப்ப அந்த அசுத்தமான அரசியலை தூய்மையாக்குவதற்கு மார்ச் 12 இயக்கத்தினுடைய முடிவுக்கு அல்லது அவர்களுடைய இந்த முயற்சிக்கு எங்களுடைய வாழ்க்கை. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் நாங்கள் சொல்லுவோம், மற்றவர்களை பற்றி நம்ம சொல்றது மாத்திரமல்ல, எங்களை பற்றி நாம் சொல்லுவோம்.
ஜேவிபி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் 1978ஆம் ஆண்டு மாவட்ட சபை தேர்தலில் போட்டிட்டு 13 உறுப்பினர்கள் பெற்றோம். அதான் எங்களுடைய அரசியலுக்கான தேர்தலுக்கான முதலாவது பிரவேசம் 78ஆம். அப்ப அந்த பிரவேசத்துக்கு 13 பேர் கிடைத்தது. அந்த 13 பேர் அன்றைக்கு எங்களுடைய உறுப்பினர்கள் தீர்மானித்தார்கள், சம்பளம் எங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளத்தை நாங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்துவது இல்லை. அது எங்களுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சர். எங்கள் ஜேவிபி இன்றைக்கு கூட அந்த அன்றைக்கு அவர்கள் எடுத்த முடிவு. அப்ப என்னடா இது வந்து மக்களுடைய சேவை. இந்த மக்கள் சேவைக்காக எங்களுடைய கட்சி பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரு எம்பியாகையோ பிரதிநிதியாக தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவருக்காக பல தோழர்கள் அதற்காக வேண்டிய பாரிய அர்ப்பணிப்போடு செயல்படுகிறார். அவ்வாறான அர்ப்பணிப்போடு செயல்படுகின்ற போது அதில் யாராவது ஒருத்தர் தெரிவு செய்யப்பட்ட பிறகு சகல அதிகாரங்கள் சலக சலுகைகளும் தனி ஒரு நபர் அனுபவிக்க கூடாது முடியாது என்கின்ற கொள்கையை அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கும் கூட ஜேவிபியில் இருக்கின்ற அல்லது என்பிபியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் எவருமே தாங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளத்தை கூட தாங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எடுப்பதிலே பொது நிதியத்தின் ஊடாக மீண்டும் மக்களுக்கு சேவை செய்வதற்கே பயன்படுத்துகிறோம். இரண்டாவது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அரசியல் கலாச்சாரம் நாங்கள் 1994ஆம் ஆண்டு விசேடமாக 2வது கட்டமாக நாங்கள் பிரவேசிக்கின்றோம். கட்சி தடை செய்யப்பட்டு அழைக்கப்பட்டதற்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் யாராவது தேடி பாருங்க, இந்த தூய்மையான அரசியலுக்கு முன்னுதாரண புத்தகங்களாக இருந்தவர்கள் யார்? மற்ற எல்லா கட்சிகள் தாங்களுடைய தனிப்பட்ட இருப்புக்காக மக்களை மடையர்களாக மக்களை பலிகடாக்களாக பயன்படுத்திய போது ஜேவிபி அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் எந்த ஒரு வன்முறையோ எந்த ஒரு குறைபாடோ எந்த ஒரு லஞ்ச ஊழல் மோசடியோ இடம்பெறாத ஒரே கட்சி என்ற பெருமை எனக்கு இருக்கின்றது எங்களுடைய கட்சி. மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய நேரம் முடிவடைந்து விட்டது. சுருக்கமாக அதே நேரத்தில் இறுதியாக ஃபாதர் புகுட்டது போன்று மன்னாரை எங்கிட்ட நாங்க ஒரு விடயத்தை இந்த இறுதியாக சுட்டிக்காட்ட வேண்டும். தூய்மையான அரசியலோ எது செய்ததாக இருந்தாலும் நாட்டில் மக்கள் இருக்கும், மக்கள் இருக்கின்ற அந்த மண் இருக்கணும், அந்த மண் இருக்கும் அந்த நாடு இருக்கும். ஆனா இன்னைக்கு மன்னார் பறிபோய் கொண்டிருக்கின்ற நிலம். ஒன்று மண்ணாகல்வு, இன்று எங்களுடைய கடல் வர சூறையாடல். அப்ப இந்த சூறையாடல் இவ்வாறு தொடர்பாக இருந்தார். நான் அடிக்கடி சொல்லுகின்ற மாதிரிதான் அத்துப்பட்டி கிராமத்துல சித்திசன்கிற படத்துல என்ன ஒரு ஊரே காணாமல் போன மாதிரி இன்னும் ஒரு 25-30 வருடங்களுக்கு பிறகு மன்னார் காணாமல் போவதற்கு, அதுக்கு பிறகு எங்களுடைய அழகிய தீவு சின்ன தீவு என்ற கூற்றுக்கே இடமில்லாத ஒரு அனர்த்தமான ஆபத்தான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் இது தொடர்பாகவும் கூடுதலாக பேச வேண்டும், கூடுதலாக இங்கே இருக்கின்ற மன்னார் வாசிகளை தெரிவுபடுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றனர்.